வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிலா பெண்ணே கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பனிப்பொழிவு ஆரம்பமாக இருந்தது. எப்படியும் இன்னும் 20 நிமிடத்தில் அந்த பகுதி முழுக்க குட்டி மலையாய் ஐஸ் நிறைந்து போயிருக்கும். போக்குவரத்து ஸ்தம்பிப்பதற்குள் இந்த ஒற்றை ஆர்டரை முடித்து விடலாம் என்று காரின் வேகத்தை கூட்டினாள் ஆதவி. மெல்பர்னின் சாலைகள் அவளுக்கு தண்ணீர் பட்ட பாடு என்றாலும் வீசும் பனிக்கு நடுவே காரை இயக்குவது கொஞ்சம் சவாலாகவே இருந்தது. ஆனாலும் வாழ்க்கை முழுக்க சவால்களை சாப்பிட்டு வளர்ந்தவளுக்கு இப்போது அதற்குள் ஒரு அபார ருசி இருக்கத்தான் செய்கிறது. ஸ்பிரிங் ஸ்ட்ரீட்டில் காரை நிறுத்தியவள் ஆர்டரை சரிபார்த்து கொண்டு பார்சலை எடுத்துக்கொண்டு உள்ளே போனாள். லிப்டை இயக்கி 9வது மாடியில் நின்றதும் டெலிவரியை முடித்து அவர்கள் தந்த இலவச புன்னகையை கண்களுக்குள் வாங்கி அப்படியே மறுபதிப்பாய் தன்னுடைய இதழ் வழி வெளித்தள்ளியவள் கைகளை அசைத்துவிட்டு வேகமாய் லிப்டை நோக்கி ஓடினாள். பனிப்பொழிவு இன்னும் வீரியம் கொள்ள ஆரம்பித்திருக்க நிறுத்தி வைத்திருந்த காரின் மீது மஸ்லின் துணி போல் பனி மூடியிருந்தது. மிஞ்சி போனால் 5 நிமிடங்கள் வண்டியை இயக்க முடியும். வேகமாய் காரை எடுத்தவள் நிக்கல்சன் ஸ்ட்ரீட்டில் சென்று காரை நிறுத்தினாள். அதற்குள் சாலை எங்கும் துருவிய தேங்காயாய் பனி விரவி கிடந்தது. பெரும்பாலும் வீட்டின் கதவுகளும் ஜன்னல்களும் அடைக்கப்பட்டிருக்க கைகளை தேய்த்தபடி வீட்டின் காலிங் பெல் விசையை அழுத்த கதவை திறந்தாள் ஃபெமினா. இருவரும் ஹைஃபை அடித்து கொண்டு சிரித்து கொண்டே குளிரியபடி உள்ளே ஓடித்தேய அறை முழுக்க கதகதப்பாய் ஹீட்டர் வெப்பத்தை விடுவித்திருந்தது. எங்கடி இந்த நேரத்துல என்றாள் ஃபெமினா ஜெர்கினை இழுத்து ஜிப் போட்டபடியே. என்னடி இப்பதான் ஜெர்கின் போடுற? சும்மா இருந்தியா இவ்வளோ நேரம்? உன் புருஷன் வீட்டில் இருக்கானா? குசும்பாய் கேட்டவளின் பின்பக்கம் ஓங்கி ஒரு அடி விழுந்தது. அழுந்து தேய்த்து கொண்டே முறைத்து பார்த்தாள். பேச்ச பாரு, அடியே மொட்டை பொம்பளை, கல்யாணம் ஆயிட்டா 3 வேளையும் செக்ஸ்ல திணறிட்டு இருக்க மாட்டாங்கடி. முதல்ல கல்யாணம் ஆகாத சிங்கிள்ஸ் எல்லாம் இந்த கனவை நிறுத்துங்கடி. நம்பிட்ட, நம்பி தொலைடி. நம்பாம நானும் தப்பா எடுத்த முடிவாலதான் இன்னைக்கு தத்தளிச்சிட்டு இருக்கேன். சொல்லும்போது அவள் கண்களில் மின்னிய கேலியில் இருவரும் வாய்விட்டு சிரித்தார்கள். வழியில மாட்டிட்டியா? தோழியின் முடிக்கற்றையை கொத்தாய் எடுத்து தன் தலையில் இருந்து பின்னை கழற்றி சேர்த்து குத்திவிட்டாள். ஆதவி முறைத்து பார்க்க, அதென்னவோ அந்த கொத்து முடி என்னை படுத்துதடி. ஒரு மினி சைஸ் தேவதை மாதிரி இருக்க. இருந்துட்டு போறேனே, உனக்கு என்னவாம்? ஒரு வீட்டுக்கு ஒரு தேவதை போதும் என்றவள் மிடுக்காய் எழுந்து டீ தயாரிக்க நகர்ந்தாள். கண்ணாடி ஜன்னல் வழியாக பனிப்பொழிவை ரசித்தபடி ஆதவி அமர்ந்திருக்க டீயும் பிரெஞ்ச் ஃப்ரையும் வந்தது. எங்க இந்த பக்கம்னு கேட்டேன். ஸ்பிரிங் ஸ்ட்ரீட்டில் ஒரு டெலிவரி பார்க்க போயிருந்த. இன்னைக்கு ஆஃப். வீட்டில் இருந்து என்ன செய்ய? கண்கள் மலர்வாய் சொன்னாலும் உள்ளத்தில் அந்த மலர்வு இல்லை என்று குரல் சொன்னது. அங்கிள் வீட்டுக்கு போக வேண்டியது தானே? மெல்ல வெளியே இலக்கில்லாமல் பார்த்தாள். சின்ன பெருமூச்சு அவள் உடலை சோஃபாவில் இருந்து ஏற்றி இறக்கியது. அது சரியா வராது ஃபெம்மி. நிம்மி ஆன்ட்டிக்கு நான் வர்றேன்னாலே துயரமாயிடும். லைஃப்பை என்ஜாய் பண்ணிடி. நாம எப்பவும் தனியா இல்லை. நம்ம கூட நம்முடைய சந்தோஷம் இருக்கு. சியர் அப் என்று கைகளை உயர்த்தியவள் அந்த நிமிஷத்துக்கு அவசர ஆறுதலாயிருந்தாள். அடுத்து வந்த 1 மணி நேரமும் கூத்தும் கும்மாளமுமாய் நேரம் வழிந்தோடியது. ஏஞ்சலினா பாடலை ஓடவிட்டு மெல்ல இடுப்பசைத்து ஆடி பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டபடியே ஹாரர் சீரீஸ் பார்த்து நேரத்தை விரட்டி கொண்டிருந்தார்கள். ஜன்னலை திறந்து பார்த்தாள். பனிப்பொழிவு சுத்தமாய் நின்றிருந்தது.
வீசிய காற்றில் பனித்திவலைகள் உடைந்து சிதறிக் கொண்டிருந்தன. சாலைகளில் தேங்கிய பனியை வைப்பர் வைத்து வழித்து போட்டுக் கொண்டிருந்தார்கள். உதடு பிதுக்கி தோளை குலுக்கியவள் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டாள். ஆதவி, பிளாட்டுக்கு போய் என்ன செய்ய போற? இன்னும் ஸ்னோ ஃபாலிங் இருக்கு. இருக்கட்டும், மறுபடியும் ஸ்னோ ஃபாலிங் ஹெவி ஆயிட்டா ரொம்ப கஷ்டம் ஃபெமி என்றவள் கைப்பையில் இருந்த கேப்பை எடுத்து தலையில் அணிந்து கொண்டாள். ஏனோ ஃபெமினாவிற்கு அவளை பார்க்கும்போது மனதிற்குள் இனம் புரியாத தவிப்பாக இருந்தது. பார்க்கிங் வரை வருவதற்கு கதவடைத்தவள் கைகளை பற்றி கொண்டு புன்னகையுடன் தலையசைத்தாள். ஏய், நீ வரவேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ பனியில நனைஞ்சா உன் புருஷன் என்ன பிடிச்சு காய்வான். கன்னத்தில் தட்டிவிட்டு வேகமாக வெளியில் வந்தாள். தோளிலும் உடையிலும் வந்து ஒட்டி கொண்ட பனித்துகள்களை ஒதுக்கிவிட்டு காரை எடுத்தாள். நான்சி 2 முறை மெசேஜ் அனுப்பிவிட்டாள். எங்கிருக்கிறாய் என்று கேட்டு. இந்த மெல்பர்னும் எந்த சுமையும் இல்லாத வாழ்க்கையும் நிரம்பி வழியும் வங்கிக் கணக்கும் நண்பர்களின் உபயத்தால் அமைந்தது அன்றி அவளுக்கென்ற இந்த உலகத்தில் சுமைகளே இல்லை. சுமை, சுகவீனம் என்ற சொல்லாடலை நினைத்தால் சில சமயம் சிரிப்பு வரும். சுமை, பாரம் என்பது எல்லாம் ஒருவித அறியாமை கணக்கு. ஆத்மாவை சுமப்பது பாரம் என்று எண்ணி உடல் விடுவித்து விட்டால் வாழ்க்கை என்பதே இல்லையே. இலகுவான காகிதங்களின் மீது வைக்கப்படும் பேப்பர் வெயிட்டை போலத்தான் சுமைகளும் எப்போதும் போல. இப்போதும் அவளுக்கு சிரிப்பு பிதுங்கியது. இப்படியெல்லாம் தன்னை சிந்திக்க சொன்னது யார் என்று. விமலிடமிருந்து அழைப்பு வர ப்ளூடூத் வழியாக எடுத்தாள். எங்க இருக்க ஆதவி? பிளாட்ல தானே? குரலில் மழிந்த அக்கறை அவ்வளவு பிடித்தது. நினைத்ததும் சிரிப்பதும் தான் சிரிப்பதை தானே ரசிப்பதுமான நிலையெல்லாம் வாழ்க்கையில் சில பேரிடம் பேசும்போதுதான் ஏற்படுகிறது. ஏன் விம்மு, 2 பேரும் டேட்டிங் பண்றதுக்கா? ஒருவித ரசனையுடன் கேட்டவளை சரியான கெட்ட வார்த்தையில் திட்டியவனை வெறுப்பேத்திய சந்தோஷத்தில் சிரித்தாள். திட்டாதடா, ஒரு அத்தை பொண்ணு கூட பேசுற மாதிரியா பேசுற? எப்ப பார் உர்ராங்குட்டா மாதிரி. எதுக்குடா ஃபோன் பண்ண? இல்ல, வாழ்க்கையில எப்ப சீரியஸ்னஸ் தெரியும் உனக்கு? ஸ்னோ ஃபாலிங் இருக்கே, பிளாட்டுக்கு வந்துட்டியான்னு விசாரிக்க கூப்பிட்ட. ஸ்டீரியங்கை ஒடித்தவள் தொண்டை முடிச்சு ஏறி தாழ்ந்தது. இந்த அக்கறை பிடித்தது. இதற்குள் கரைந்து காணாமல் போக பிடித்தது. ஆனால் பாறையை விழுங்கும் அலைகள் பிறப்பதே இல்லை. ஆந்திவே, சரி, நீ ஃப்ளாட்டுக்கு போக வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வந்துடு. எதுக்கு விமல்? நான் ஃப்ளாட்டுக்கு பக்கத்துல வந்துட்டேன். எனக்காக நான்சியும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இன்னொரு நாள் பார்க்கலாம். அங்கிள், ஆன்டி எல்லாம் எப்படி இருக்காங்க? ஃபைன். அப்பா தான் உனக்கு கால் பண்ண சொல்லிட்டே இருந்தார். டேக் கேர் என்றவன் இணைப்பில் இருந்து வெளியேறினான். அடுத்த 5வது நிமிடத்தில் இருப்பிடம் வந்து சேர்ந்திருந்தாள். நான்சியுடன் பேசிக்கொண்டே மதிய உணவை உண்டு முடிக்கவும் வெளியில் சுத்தமாக பனிப்பொழிவு நின்றிருந்தது. நான்சிக்கு அழைப்பு வர அடுத்த அரை மணியில் வாசலில் வந்து நின்ற காதலனோடு கிளம்பிவிட்டாள். இனி நடு இரவிலோ அல்லது நாளையோதான் வருவாள். ஃபெமினாவோடே தங்கி இருக்கலாமோ, விமல் கூப்பிட்டதும் அங்கே சென்றிருக்கலாமோ என்று விதவிதமான சிந்தனைகள் மனதை ஆட்கொண்டது. இந்த விடுமுறை நாளை ஏற்படுத்தி தந்தவனை நினைத்தால் அழுந்த கன்னத்தில் ஒரு அறை விட வேண்டும் என்று தோன்றியது. கவுச்சில் சாய்ந்தவளுக்குள் ஏதேதோ சிந்தனை ஓடிக்கொண்டிருக்க கண் அயர்ந்து விட்டாள். ஆதவி, ஓடாத, நில்லு, இல்லைன்னா அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுவேன். அம்மாவின் குரல் ஸ்பஷ்டமாக ஈரமாக அருகில் கேட்கிறது. பீச்சில் அலைகள் எழும்பி எழும்பி இவர்களை எட்டி எட்டி பார்க்கிறது. அழகோவியமாக அம்மா ஆதவியை தேடிக்கொண்டு வருகிறாள். படகின் பின்னே மறைந்திருக்கும் மகளை வாரி அணைத்துக் கொள்கிறாள். ஆதவியின் இமைக்குள் கண்ணீர் தத்தளிக்கிறது. குனிந்து முகம் முழுக்க முத்தமிடம் அம்மாவின் அருகாமையின் வாசம் அடிக்கிறது. முத்தத்தின் ஈரம் கன்னத்திலும் கழுத்திலும் நனைய வைக்கிறது. விசுக்கென கண்ணை திறந்தவளை இருட்டிய அறைதான் வரவேற்றது. மெல்லிய நடுக்கம் உடல் முழுக்க ஓட தலையை பிடித்து கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டாள்.
அம்மாவின் நினைவு வந்ததும் மனம் பாரமாகிப் போனது. இதுதான் அவள் இந்த ஓய்வையும் விடுமுறைகளையும் மனதார வெறுப்பதற்கு காரணம். சும்மா இருக்கின்ற நிமிஷம் எல்லாம் பழைய நினைவுகளை நொறுக்கித் தின்ன ஆரம்பித்து விடுகிறது. கழுத்தை குலுக்கிக் கொண்டவள் எழுந்து விளக்குகளை போட்டு நேரத்தை பார்த்தாள். இன்னும் 6 கூட ஆகியிருக்கவில்லை. கிளைமேட்டின் கனத்தால் இரவு வேஷம் போட்டுக்கொண்டு சுற்றுகிறது மாலை என்பது தெரிய, மெல்லிய சிரிப்போடு இரவு தனக்காக எளிமையாக சமைத்து கொள்ள முடிவு செய்தாள். ஒரு சூடான குளியலை முடித்து கொண்டு வந்தவள் சுவற்றில் ஒட்டியிருந்த கண்ணாடியில் முழுதாய் தன்னை ரசித்தாள். வளைவுகளும் நளினங்களும் உயரமும் நிறமும் எதுவுமே மிகையும் இல்லை, அங்குலம் குறைவும் இல்லை. இப்பவும் சொல்லு, 15 வருஷம் இந்தியன் சினிமாவையும் மாடல் உலகத்தையும் உன்னை ரூல் பண்ண வைக்கிறேன். கன்னத்தை ஆறுதலாய் தட்டுவது போல் வருடிக்கொண்டே சொன்ன அந்த முகம் இன்னும் நினைவில் இருக்கிறது. இன்னும் அப்படியே இருக்கிறாள், செதுக்கி வைத்த சிற்பம் போல. லேசான சிரிப்புடன் முடியை வளைத்து தூக்கி கொண்டையிட்டு கிளிப் சொருகி கொண்டவள் ஹாலுக்கு வந்தாள். தொலைக்காட்சியை இயக்கி கார்ட்டூனை வைத்தவள் அந்த வண்ண உலகத்தை ஒரு நொடி லயித்து பார்த்தாள். அலைபேசி சிடுங்கவும் சார்ஜில் இருந்து எட்டி எடுத்து பார்த்தாள். இந்திய எண்ணில் இருந்து வந்திருந்தது. ஒரு குழப்பம் வந்து தாக்க மறுபடியும் எண்ணை பார்த்தாள். அப்பாவின் எண் இல்லை. இந்தியாவில் அப்பாவைத் தவிர அவளை அழைத்து பேசவும் யாரும் இல்லை. யோசனையில் அமர்ந்திருந்தவள் சுதாரிப்பதற்குள் அழைப்பு முடிந்து போனது. யாராக இருக்கும்? அதிகம் யோசித்து மூளையை கசக்காமல் தேவை இருந்தால் மறுமுறை அழைக்கட்டும் என்று எண்ணியபடி கார்ட்டூனை ரசிக்க ஆரம்பித்தாள். பச்சை நிற பேரழகான உலகத்தில் குட்டி குட்டி பறவைகள் சுத்தமான ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருந்தன. அந்த உலகத்தில் கிளி போர்வை போர்த்தி உறங்கியது. காகம் ஜாக்கிங் போனது. சிங்கத்து வீட்டில் விருந்துக்கு மானும் முயலும் பரிசோடு வந்தன. அங்கே தன்னையும் ஒரு கதாபாத்திரமாக கற்பனைத்துக் கொண்டிருந்தாள் ஆதவி. மறுபடியும் அலைபேசி சிடுங்கியது. அதே எண்தான். அப்படியென்றால் இது தவறுதலான அழைப்பாக இருக்க முடியாது. எட்டி ரிமோட்டை எடுத்து டிவியை வாயடைக்க வைத்துவிட்டு இணைப்பை எடுத்தாள். எஸ். மறுமுனையில் சில வினாடிகள் தற்காலிக மௌனத்தில் இருந்துவிட்டு மெல்லிய செருமலோடு பேச்சு ஆரம்பமானது. ஆதவிதானே? ஆமா, நீங்க யாரு? சிறு தயக்கத்திற்கு பிறகு, ரஞ்சனி பேசுற. அந்த தடித்த குரல் பரிச்சயமற்றதாய் தெரிந்தது. எந்த ரஞ்ச் என்று ஆரம்பித்தவள் அப்படியே நிறுத்திவிட்டாள். ஒலியை விட வேகமாய் சிதறி அடித்து கொண்டு எண்ணங்கள் பறந்து தெரிக்க வேகமாய் எழுந்து நின்று விட்டாள். அப்பாக்கு என்ன? அவர் எப்படி இருக்கார்? குரலில் சத்து செத்து போயிருந்தது. பெரிதாய் அவரால் எதையும் அனுபவித்தவள் இல்லை. ஆனால் இந்த மொத்த வாழ்க்கையும் அவர் வழியில் கண்ட வாழ்வியல்தான். எதிர்முனையில் சின்ன விசும்பல் விட்டு விட்டு கேட்க இதழ்கள் துடிக்க கேட்டாள். அப்பாக்கு என்னாச்சு? ப்ளீஸ் சொல்லுங்க, ரொம்ப பதட்டமா இருக்கு. ரொம்ப உடம்பு முடியல, ஐசியூல இருக்கார். நீ உடனே புறப்பட்டு வா. கையறு நிலையில் நிற்பது புரிந்தது. ஆறுதல் சொல்ல தெரியவில்லை. அதை அறிந்தவளும் இல்லை. அலைபேசியை வைத்து வெகு நேரமாகியும் உள்ளங்கையில் ஒரு அதிர்வை உணர முடிந்தது. படபடப்பாய் அரை முழுக்க நடந்து ஓய்ந்தாள். பால்கனிக்கு சென்று கம்பியை பற்றி கொண்டு நின்றாள். இந்த 25 வருட வாழ்க்கையில் அவளுக்கென்று மிச்சம் இருக்கும் ஒரே இரத்த பந்தம் அவர் மட்டும்தான். மனதை பிசைய ஆரம்பித்தது. விமலுக்கு அழைத்து சுருக்கமாக விஷயத்தை சொல்லி இந்தியாவுக்கு டிக்கெட் போடும்படி சொன்னாள். நீ அங்க போய் என்ன செய்ய போற ஆதவி? எந்த திட்டமிடலும் இல்லாமத்தான் போறேன். எனக்கு எந்த உறுப்பும் வேலை செய்யலடா. அவருக்காக இவ்வளவு எமோஷன் அவசியம் இல்ல ஆதவி. ஜஸ்ட் ஒரு மலர் வளையம் போதும். வெறுப்பின் உச்சத்தில் சிதறவிட்ட வார்த்தைகள் அவளை வெகுவாய் காயப்படுத்தியது. மறுமுனையில் நீடித்த மௌனம் அவனை என்னவோ செய்திருக்க வேண்டும். ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ணாத. ஆடியோ கால்லையே அசிங்கமா தெரியற. நான் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்றேன், வீட்டுக்கு வந்துட்டு போ, சரியா என்றான். தலையசைத்தவள் தன்னுடைய உடைமைகளை அவசரமாக பேக் செய்ய ஆரம்பித்தாள். வெளியில் பனித்தூறல் சுத்தமாய் நின்றிருந்தது.
மேகம் இல்லாத இருட்டு வானம் ஆழ்ந்து பார்த்தபோது பயமுறுத்தியது. சித்திரத்தில் ஒரு தத்துவம் உண்டு, எழுதியவன் எங்கே? சத்தியத்தில் ஒரு நம்பிக்கை கொண்டு தழுவியவள் இங்கே. சங்கமமாகும் கடலும் நதியும் பிரிவதில்லை கண்ணே. சந்தித்த கண்கள் நன்றி சொல்லாமல் நடந்ததுவே கண்ணே. 1000 நினைவு, அவசர உறவு, இறைவனின் முடிவு, அது நீ வந்த வரவு. வெண்மை தூவிய நீலத்தில் வானம் வெளுத்திருந்தது. துபாய் மாலில் இருந்து வெளியில் வரவும் பரவியிருந்த வெயில் கண்களை கூச வைத்தது விசாகனுக்கு. அரபு வெயிலின் ஆக்ரோஷத்திற்கு மேனி பணிந்து போய் வெகு காலம் ஆகிறது. ஒரு வகையில் உலர்ந்து கிடந்தாலும் உள்ளுக்குள் தித்திக்கும் பேரிச்சை தேகம் வாங்கிக் கொண்டான் போலும். காரை நெருங்கியவனின் அலைபேசி சரம் போல் விடாமல் அடித்து கொண்டிருக்க எடுத்து பார்த்தவனின் கண்கள் ஒரு நொடி குறுகி விரிந்தது. செழியன் என்ற பச்சை எழுத்து அணைந்து எரிய ஒரு நொடி சுதாரித்தான். எதற்கு அழைத்திருப்பான் என்ற கேள்வி உடம்பு முழுக்க குறுக்கும் நெடுக்குமாய் ஓட விபரீதமாய் சிந்தித்த மூளையை ஓங்கி தலையில் தட்டி உட்கார வைத்தான். ஆனாலும் இருப்பு கொள்ளவில்லை. அலைபேசியை எடுத்தவன் நீண்ட யோசனையை விடுவித்து செழியனின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்தான். தயக்கம் தொண்டை குழியில் தேக்கமாய்த்தான் இருந்தது. ஆனாலும் அவனை புறக்கணித்த அளவுக்கு அவனுடைய அழைப்பை புறக்கணித்து புறந்தள்ள முடியவில்லை. எல்லாம் சூழல்தான் காரணம். முழு நீள ரிங்கின் கடைசி கண்ணியில் இணைப்பை எடுத்தான். சில சொற்ப வினாடிகள் இருவரும் சுதாரிப்பது தெரிந்தது. எப்படி இருக்க செழியன்? குரலில் இயல்பை கொண்டு வந்திருந்தான். அந்த குரல் மறுமுனையில் இருந்தவனுக்கு நட்பு வளர்க்க ஒரு நம்பிக்கையை தந்திருக்க வேண்டும். நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? சட்டென்று இடைவெளியை உடைத்து நெருக்கம் உண்டானது போல் இருவருக்குள்ளும் நிகழ்வு. இப்படித்தான் 10-12 ஆண்டுகளுக்கு முன்னர் இருவரும் கிரிக்கெட் கிரவுண்டில் தோள் மேல் கை போட்டுக்கொண்டு சுற்றி கொண்டிருப்பார்கள். கண் கூடாய் அழகான உறவும் கண்ணுக்கு பின்னே இனம் தெரியாத அன்பு கலந்த ஈகோவும் இருக்கும் அந்நாளில். என்ன விஷயம்? உலக அதிசயமா உன்கிட்ட இருந்து கால் வந்திருக்கு? குரலில் எள்ளல் ஏறி இருந்தது. நீ கேட்க தயார்னா நானும் சொல்ல தயார். நீ சொல்ல தயார்னா நானும் கேட்க தயார். இருவரும் மாறி மாறி மல்லு கட்டி கொண்டு நின்றனர். நீ எப்ப சென்னை வர? யார பத்தியும் நீ சிந்திக்க மாட்ட. உனக்கு நீ மட்டும் போதும். ஆனா அத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? விசாகா, நீ எவ்வளவு சிறப்பா வாழ்றதாய் உலகத்துக்கு நீ முன்னாடி காட்டிட்டாலும் ஒரு மகனா நீ ஒரு ஜீரோ. செழியனின் குரலில் அத்தனை நையாண்டித்தனம் தென்பட்டது. அந்த வார்த்தை விசாகனின் நரம்பை தம்பூராவை இழுத்து சுண்டிவிட்டது போல் அவன் தன்மானத்தை சுண்டிவிட்டதாய் தோன்றியது. பச்சை நரம்புகளில் கோபம் குதித்தோட அதை சாதுரியமாக மறைத்தான். இத சொல்லத்தான் என்ன கூப்பிட்டியா செழியா? எனக்கு வேலை இருக்கு என்றவன் காரை பிணையில் இருந்து விடுவித்தான். சென்னைக்கு எப்ப வர? தோணும் போது. உண்மையில் அவன் அழைக்கும் போது இத்தனை இடக்காய் பேச வேண்டும் என்று விசாகன் நினைக்கவில்லை. ஆனால் செழியனின் குரலும் அதிலிருந்த கேலியும் அவன் இன்னும் அங்குலம் கூட மாறவில்லை என்று அடித்து சொன்னது. எப்ப தோணும்? நான் வரும்போது. செழியன் மறுமுனையில் பல்லை கடிப்பது இங்கே கேட்டது. கூலரை எடுத்து கண்களில் பொருத்தியவனுக்கு அவ்வளவு சிரிப்பு. பப்பா, யாரு பப்பா பேசுறா? கொஞ்சம் தள்ளி நிதர்சனாவின் குரல் கேட்க இந்த சித்து விளையாட்டெல்லாம் நொடியில் காணாமல் போக காதுகளை தீட்டியபடி கேட்டான். செழியா, வீட்ல இருந்தா பேசுற? நிதர்சனா சத்தம் கேக்குது. போன் அவகிட்ட கொடு. இத்தனை நேரம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நின்றவன் இப்போது தன்னோடு மல்லு கட்டும் தோழனாய் மாறிப்போக அவனை எதற்கழைத்தோம் என்பது மறந்து போய் அவனை சீண்டி சிவக்க வைப்பதை குறியாக கொண்டிருந்தான் செழியன் இப்போது. ஆமாம், ரேபிட் தான் இங்க நிக்குது. ஆனா நான் போனை தரமாட்டேன் என்றான் கூலாக. ஹே என்றவன் இருவருக்கும் நடுவிலான பிரத்யேக கெட்ட வார்த்தையில் திட்ட செழியன் பெரிதாய் சிரித்தான். பாப்பா, மாமு கிட்ட பேசுற. நிதர்சனாவின் ஆர்ப்பாட்டம் அங்கே எல்லை மீறிக்கொண்டிருக்க
சற்று நேரம் அலைக்கழித்து முடிவில் தான் வீடியோ கால் ஆன் செய்து மகள் கையில் கொடுத்துவிட்டு தள்ளி அமர்ந்து கொண்டான். முதலில் நிதர்சனா தெரிய அவளை மடியில் வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்த செழியனைத்தான் பார்த்தான் விசாகன். 4 வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் பார்க்கிறான். அவனும் விசாகனைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். 1000 மனத்தாங்கல், கோபம், குற்றச்சாட்டு என்று வரிசை கட்டி இருந்தாலும் அத்தனையும் தாண்டி இருவரின் கண்களிலும் பரஸ்பரம் அன்பு மிச்சமிருந்தது. மாமு, என்ன பாருங்க! நிதர்சனா கத்திய பிறகுதான் இருவரும் வேகமாய் நிகழ்விற்கு வந்தார்கள். யார் பாப்பா நீங்க? என் ரேபிட் எங்க? மாமு, நான் தான் உங்க ரேபிட். பாருங்க, இங்க மச்சம் இருக்கு. கேமரா முன்பாக உதட்டை பிதுக்கி காட்டினாள். அப்ப ரேபிட் உயரமா வளர்ந்துட்டீங்களா? மாமுக்கு அடையாளம் தெரியலையே. பப்பா மடியில இருக்க. மாமு, நீங்க பப்பாவை விட ரொம்ப அழகா இருக்கீங்க என்ற குழந்தை திரையை தடவி கொஞ்ச செழியனின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. பார்த்து கொண்டிருந்த விசாகன் வெடி சிரிப்பு சிரித்தான். நல்லா சத்தமா சொல்லு ராபிட், அங்க ஏதோ கருகர வாசனை அடிக்குது என்றான் செழியனின் முகத்தை பார்த்து நாக்கை வாய்க்குள் உருட்டி கொண்டே. அப்படின்னா? அப்படின்னா பத்பு, பேட் ஸ்மெல். அது பப்பா சாப்பிட்ற ட்ரிங்க்ஸ்ல இருந்து வரும் மாமோ. வாக், அந்த ஸ்மெல் வந்தா நான் பப்பா பக்கத்துல கூட வரமாட்டேன். இப்பெல்லாம் பப்பா மேல அந்த பத்பு அடிச்சுட்டே இருக்கு. முகத்தை அருவருப்பு காட்டி கோணிக்கொண்டு நிதர்சனா சொல்ல விசாகனின் கண்கள் கூர்மையானது. செழியனை அழுத்தமாக பார்க்க அவன் எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்தான். செழியா, என்னது? அதுவும் குழந்தைக்கு தெரியற அளவுக்கு? விசாகன் முகம் சுளித்தான். ராபிட், நீங்க போய் விளையாடுங்க, நான் பப்பா கூட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஆஹா, முதல்ல ராபிட் கூட பேசுங்க மாமு, நீங்க பாய் தானே என்று சம்பந்தமில்லாத கேள்வி கேட்க கேள்வியை உள் வாங்கிக் கொள்ள இயலாமல் என்ன என்பது போல் விழித்தான் விசாகன். உன் ஆம்பளையான்னு கேட்கறாடா என் பொண்ணு என்றான் செழியன் சிரிக்காமல். இல்ல மாமு, நீங்க பாய், நான் கேர்ள் தானே. ஆனா இங்க எல்லாரும் என்னை உங்களை மாதிரி கோபக்காரியா இருக்கேன்னு சொல்றாங்க. அது எப்படி நான் உங்களை மாதிரி இருக்க முடியும்? ஒரு சிணுங்கல் வந்தது இப்போது. இதை ஒரு புன்னகையுடன் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வலி வந்தது விசாகனுக்கு. இப்போது கோபத்துக்கு கூட வாழ்க்கையில் அவகாசம் இல்லை. மேலும் 5 நிமிடம் செலவழித்துவிட்டு நிதர்சனா பேசி பேசி பசி எடுத்து விட்டது போலும் அம்மாவை தேடி ஓட நிமிர்ந்து அமர்ந்தான் செழியன். வீடியோவை அணைத்துவிட்டு ஆடியோவுக்கு வருவான் என்று எதிர்பார்த்தான். இல்லை, செழியனுக்கும் விசாகனின் முகம் பார்த்து பேச வேண்டியிருந்தது. அப்போதுதான் அவன் முகக்குறிப்பு புரியும். இப்போ பேசலாமா என்றான் அழுத்தமான பார்வை பார்த்து கொண்டே. செழியனின் கையில் துபாயும் விசாகனின் கையில் சென்னையும் தெரிந்தது. பிசினஸில் ஏகப்பட்ட பிரச்சனை. அத்தனை சிக்கல்களுக்கும் நீ இங்க இல்லாததும் ஒரு காரணம். விலகி ஓடுறது கோழைத்தனம் என்றான் எரிச்சலின் உச்சத்தில். மறுபடியும் மறுபடியும் அந்த வார்த்தையை பேசாத செழியா. நான் விலகி வந்தது கோழைத்தனம் இல்ல. எனக்கு எதுவும் வேண்டாம்ங்கிற தெளிவான மனநிலை. தவிர நான் மகன் மட்டும் இல்லை, அண்ணனும் கூட. எனக்கு அந்த கடமையும் இருக்கு. விசாகனின் கைகளுக்குள் இடி இடி என செழியன் சிரித்தான். அந்த சிரிப்பு உச்சபட்ச கேலியை பிரதிபலிக்க விசாகனின் முகம் இறுகியது. எவ்வளவு பெரிய தியாகிடா நீ! கோடிக்கணக்கில் நஷ்டத்தை உண்டாக்கினது உன் அப்பா. பத்தாத குறையாய் உன் தங்கச்சியை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிட்டேன். லாபம் வர்ற சொத்தை விட்டுட்டு போனா அது தியாகம். சிக்கல் விழுந்த நூல்கண்டை என் குடும்பத்தின் முகத்துல தூக்கி வீசிட்டு போயிருக்க. சரி பண்ணாம ஓடுறது கோழைத்தனம். வார்த்தைகளை சிதற விடுற செழியா, என் தங்கச்சியை அப்படியெல்லாம் விட்டுற அளவுக்கு விசாகன் கோழை இல்லை. குரலில் வலி தெரிந்தது. அதை முகத்தில் மறைக்க வெகுவாய் போராடுகிறான் என்பதும் புரிந்தது. வேறென்ன செய்ய? நான் சொன்னதுல ஏதாவது ஒரு தப்ப சொல்லு, நான் அப்படியே மேல இருந்து குதிச்சு செத்து விடுறேன். கோபத்தில் கழுத்தெலும்பு புடைக்க பேசியவனை வெறுமையாக பார்த்தான். இப்ப என்ன வேணும் உனக்கு? கொந்தளித்த கோபத்தை கட்டுப்படுத்த முகத்தை திருப்பிக் கொண்டு நிற்கிறான் என்று செழியனுக்கு தெளிவாக புரிந்தது.
என்ன வேணும்னு உனக்கு தெரியாதில்ல? செழியோ! கடலை உடைத்து தூரத்தை துளைத்து வீரியமான சத்தத்தோடு வந்து விழுந்தது அந்த குரல். அந்த சத்தத்தில் அறையே ஒரு நிமிடம் அதிர்ந்து பிறகு அடங்க இருவருக்குமே மூச்சிரைத்தது. வெகுவாய் போராடிக் கொண்டிருந்தார்கள் தங்களை கட்டுக்குள் வைக்க. சில வினாடிகள் கண்களை மூடிக்கொண்டு நின்றான் விசாகன். அவன் உள்ளுக்குள் ஓடிய உணர்வுகளை அவனாலே விளக்க முடியாது என்னும்போது மற்றவர்களுக்கு எப்படி புரிந்து கொள்ள இயலும்? இன்னும் ஒரு வாரத்துல நான் அங்க இருப்பேன். நீ சொன்னியே ஒரு வார்த்தை, எந்த பிரதிபலனும் இல்லாம என் தங்கையை கல்யாணம் பண்ணிட்டதா? அந்த வார்த்தையை திருப்பி எடுக்க தயாரா இருந்துக்க என்றவன் அசுர வேகத்தில் அழைப்பில் இருந்து வெளியேறினான். யூ ஆர் ஜீரோ. செழியனின் குரல் காதுகளுக்குள் ஏளனமாய் ஒலித்து கொண்டே இருந்தது. 1000 முறை வென்ற வெற்றியின் கனத்தை ஒரே ஒரு தோல்வி கொண்டு போய்விடும் விசாகா. இங்க ஜெயிச்சுட்டே இருக்கணும். அப்பாவின் வார்த்தைகள் இப்போதும் நினைவில் வந்தது. கசிய காத்திருந்த கண்ணை வைராகியமாக கட்டுக்குள் கொண்டு வந்தவன் வண்டியை எடுத்தான். வழியெல்லாம் வழிந்து பிரவாகமான நினைவுகளை தேக்கிக் கொண்டு பிளாட்டுக்கு வந்து சேர்ந்தான். அலைபேசியை எடுத்தவன் ஏதோ சிந்தனை செய்தவனாய் மிஸ்டர் மொசாய்க்கு அழைத்திருந்தான். அவன் அலுவலக மேலாளர். நான் என் பணியில் இருந்து ரிலீவாக விரும்புகிறேன் மிஸ்டர் மொசாய். எனக்கு உடனடியாக அனுமதி தரணும் என்றவன் சுருக்கமாக தான் செல்ல வேண்டியது பற்றி தெரிவித்தான். மறுமுனையில் நீடித்த மௌனம் அவரின் அதிர்வை காட்டியது. பட் வை மிஸ்டர் விசாகன் என்றார் கனிவும் அன்பும் மேவ. தோள்களை குலுக்கினான். விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு எதை ஒன்றையும் கைவிடும்போது உள்ளுக்குள் தத்தளிக்கும் அதே உணர்வுதான் அவனுக்குள்ளும். விரும்பும் திசையில் செலுத்தாத காலத்தை கடிந்து கொண்டு என்ன செய்வது? 4 வருடத்திற்கு முன்பு நாட்டை விட்டு வெளியேறிய போதும் இதே மனநிலையில்தான் இருந்தான். அன்று அவனை ஏந்திக் கொண்டு இறுக்கி அணைத்த இந்த நாட்டை விட்டு வெளியேறும் இன்றும் அதே மன உணர்வில்தான் தத்தளிக்கிறான். அப்படியென்றால் மனமும் நிலையான ஒன்றை விரும்புவதும் இல்லை, நிலையான ஒரு இடத்தில் தேங்குவதும் இல்லை. விசித்திரம்தான். செக்ரட்டரி மில்லரை அழைத்து பிளாட்டை காலி செய்ய போகின்ற தகவலை தெரிவித்தவனுக்கு அவன் உணர்வுகள் விசித்திரமாக இருந்தது. அவனை முழுசாய் அறிந்த இடம், அவன் நிர்வாணத்தை கூட உள் வாங்கிய சுவர்கள். இன்றோ நாளையோ இந்த இடத்தோடு உண்டான பிணைப்பை விடுவிக்கப் போகிறான். பிளாக் டீயோடு படுக்கை அறைக்கு வந்தவனின் அலைபேசியில் குறுஞ்செய்தி வந்திருப்பதாய் சிறு வெளிச்சம் சுட்டிக்காட்ட ஒற்றை கையில் அலைபேசியின் தொடு திரையை விடுவித்தவனுக்கு வாட்ஸ்அப்பில் செழியனிடமிருந்து செய்தி வந்திருந்தது. ஆறத் தொடங்கிய மனம் மறுபடியும் கொதிக்க ஆரம்பிக்க கையில் இருந்த டீ சூடு குறைய ஆரம்பித்தது. வி ஆர் ஜீரோ. அந்த வார்த்தையை விழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் அவன் இறுக கண்களை மூடிக்கொண்டே டீயை குடிக்க ஆரம்பித்தான். வரிசையாய் செய்திகள் வந்து விழுந்து கொண்டே இருக்க அது என்னவென்று அறியும் ஆர்வமற்ற வைராகியத்துடன் இணையத்தில் இருந்து வெளியேறியவன் அலைபேசியை அணைத்து உட்கார்ந்தபடி திரும்பாமலே பின்பக்கமாய் விசிறி அடித்தான். அது தலையணை மேல் சென்று தலை குப்புறப்படுத்தது. மறுமுனையில் செழியனோ தான் அனுப்பிய செய்திகள் திறக்கப்படாமலே நீர்த்து போவதை பார்த்தவனுக்கு துயரமாக இருந்தது. விசாகன் இணையத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் வலுக்கட்டாயமாய் தன்னுடைய செய்திகளை தவிர்க்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் இணையத்தில் இருந்து வெளியேறியதும் அலைபேசியை அணைத்ததும் தெரிய தன் வார்த்தையால் நிறைய காயப்பட்டிருக்கிறான் என்று புரிந்தது. உன் கூட பிறந்தவன் மாற, அவன் கூட உனக்கு இவ்வளவு அன்பில்ல. அது என்ன எப்ப பாரு விசாகனை சுத்திட்டே இருக்க? அம்மம்மா ஊரில் இருந்து வந்த போதெல்லாம் இதை சொல்லித்தான் கடியும். வேர்க்க விறுவிறுக்க கிரிக்கெட் மட்டையோடு நிற்கும் இருவரும் ஏதாவது தீனி மேய வந்திருப்பார்கள். கை நிறைய பிஸ்கட்டும் சிப்ஸும் அள்ளி கொண்டு ஓடுவார்கள் இருவரும். அம்மம்மா, இவன் என் நண்பன் மட்டுமில்ல, என் தளபதி. எனக்காக எதுவும் செய்வான். என்னோட பந்தய புறா இவன். ஹே கத்திக்கொண்டே இருவரும் தெருவில் இறங்கி ஓடுவார்கள் மீண்டும் விளையாட.
காலமும் கவலையும் அந்த சந்தோஷங்களை அரித்து தின்றிருந்தாலும் அவனை அடித்த கையும் வலிக்கிறது, அடித்து விட்டோமே என்று மனசும் வலிக்கிறது. அதுதான் நட்பு. இமை தொட்ட மணி விழி இரண்டுக்கும் நடுவினில் தூரம் அதிகம் இல்லை. இரு மனம் ஒரு குணம், இருவரும் நண்பர்கள், அதுதான் அன்பின் எல்லை. விமல்தான் ஏர்போர்ட் வரை வந்திருந்தான். ஃபார்மாலிட்டிஸ் முடிந்து காத்து கொண்டு நின்றவளுக்கு நினைவுகள் ஈயாய் மொய்க்க ஆரம்பித்திருந்தது. நான்சியும் ஃபெமினாவும் கண்கள் கசிய வருந்தினாலும் அவளுக்கான வாழ்க்கையை நோக்கி நகர்கிறாள் என்று உணர்ந்து உளமாற கை அசைத்தார்கள். விடை பெற வீட்டுக்கு சென்றபோது நிம்மியத்தை அங்கேயே செட்டிலாக சொல்லி கை உதறி அனுப்பியிருந்தாள். மாமா வழக்கம் போல மனைவிக்கு ஒத்தாக பின்னால் தள்ளி நின்றார். தைரியமா எது வந்தாலும் பேஸ் பண்ணு, என்ன உதவினாலும் என்ன கூப்பிடு, எப்பவும் உனக்காக நான் இருப்பேன். இந்த வார்த்தைதான் கடைசி வரை கையோடு வரப்போகிறது என்பது அந்த நிமிஷம் அவள் அறியாதது. வான் ரதம் ஏறி தனக்கான இடத்தில் அமர்ந்ததும் கண்களை மூடிக்கொண்டாள். ஒரு குலுங்கு குலுங்கி உருமலுடன் டேக் ஆஃப் ஆனது. அடி வயிற்றில் புரண்ட அந்த உணர்வுகளோடு சேர்த்து நினைவுகளும் புரண்டு படுத்தது நெஞ்சுக்குள். கடல் காற்று கனமான போர்வை போல் வீசிக்கொண்டிருந்தது. கொத்தாய் வீசிய காற்றில் காதுக்குள் உய் உய் என சத்தம் வந்து வந்து மோத பட்டத்தை காற்றின் திசையில் பறக்கவிட்டு அது எழுந்து வானத்தில் நீச்சல் அடிப்பதை பார்த்து உற்சாகமாய் கைதட்டி கொண்டிருந்தாள் ஆதவி. இன்னும் பருவமடையாத புறநகர் பகுதி தள்ளி தள்ளி புள்ளி வைத்து கோலம் போட்டது போல் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வீடுகள். அழகான சின்ன வீடு. மகளை தேடிக்கொண்டு மாடிக்கு வந்த மாதவியும் அழகான சின்ன வீடுதான் குருமூர்த்திக்கு. அழகாக இருப்பவர்கள் சினிமாவில் நடித்தே ஆக வேண்டும் என்ற சாபக்கேட்டின்படி அழகாக இருந்த மாதவிக்கு சினிமா மோகம் இலை கண்ட ஆடாய் கொத்துக்கால் போட்டு தவ்வியதில் ஆச்சரியமே இல்லை. சினிமாவில் கோலோச்ச அழகு மட்டும் போதாது, ஆழாக்கு அதிர்ஷ்டமும் வேண்டும் என்பது உள்ளே வந்து முக்கால் பதத்தில் சீரழிந்த போதுதான் உணர்ந்தாள். சின்ன சின்ன வேஷத்துக்கு கூட பெரிய பெரிய விலையை கேட்டவர்களை பார்த்து பயந்து போய் வீட்டுக்கு திரும்பியவளை குடும்பம் ஒட்டு மொத்தமாய் விரட்டியடிக்க நாதியற்று தெருவில் நின்றவளை தன் நேசக்கரத்தால் ஆதரித்தவர்தான் குருமூர்த்தி. ஒரு ப்ரிவ்யூ ஷோவில் பார்த்திருக்கிறாள். இத பார் மாதவி, நான் மொத்தமா குத்தகைக்கு எடுக்கிறவன் இல்ல. ஒரு நாள் 2 நாளோட பேரழகியா இருந்தாலும் கழட்டி விட்டுடுவேன். உன்னை ஏனோ ரொம்ப பிடிக்குது, விசாரிச்ச. ஆன் ஸ்கிரீன்ல கவர்ச்சியா நடிச்சாலும் ஆஃப் ஸ்கிரீன்ல ரொம்ப நேர்மைன்னு சொன்னாங்க. அதனால தான் உன்னால இந்த இண்டஸ்ட்ரியில ஜெயிக்க முடியவும் முடியாது. என் கூட வந்துடு, உன்னை கௌரவமா வாழ வைக்கிறேன். நிராதரவாய் தெருவில் நின்ற சிறு பெண்ணுக்கு அந்த வார்த்தை தைரியம் தந்தது. திருமணமாகி 3 வயதில் அவருக்கு ஒரு பையன் இருப்பது தெரிந்தும் அவரோடு செல்ல சம்மதித்தாள். வேறு வழியே இல்லாமல். அந்த நிமிஷம் அவளுக்கு இருந்த ஒரே பதிலும் அது மட்டும்தான். இது தவறென்று தெரியும். ஆனால் நேர்மை நாணயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க அவளுடைய வயிற்று பசியும் அனுமதிக்கவில்லை. மற்றவர்களின் பார்வையில் வழிந்த காம பசியும் அனுமதிக்கவில்லை. கடிவாயிலேயே விஷத்தை இறக்குவது போல அவள் கண்ணுக்கு எதிரே நிலமே இல்லை நடமாட. அப்படியொரு சூழ்நிலையில்தான் அந்த முடிவை எடுத்தாள். இது மாதிரியான பணக்காரர்களுக்கு 2வது வாழ்க்கை என்பது சமூகத்தில் வெகு இயல்பான விஷயமாகிவிட்டது போல் ஒரு தோற்றம் உண்டாகி இருப்பதையும் மறுப்பதற்கில்லை. பணம் இருப்பதே தவறுகள் செய்வதற்கான லைசன்ஸ் என்பது போல் இந்த சமூகத்தில் தோற்றத்தை உருவாக்கி வைத்திருப்பதும் அதே பணக்கார வர்க்கத்து ஆண்கள்தான். ஈசிஆரில் தனியாக வைத்து வாரம் 2-3 முறை வந்து போனார். மாதவியின் நேர்மையும் பேரன்பும் அவரை வெகுவாய் கரைத்தது. காலப்போக்கில் ரஞ்சனிக்கும் இந்த உறவு தெரிய வர பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு வேறு வழியில்லாமல் அடங்கி போனாள். இங்கே ரஞ்சனிகளும் மாதவிகளும் குருமூர்த்திகளை கோபத்தோடு மன்னித்து விடுகிறார்கள்.
ஆனால் தங்களுக்குள் மன்னிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் இயலாமல் போய் விடுவதுதான் விந்தை. தன்னை அக்னி சாட்சியாய் கரம் பிடித்த கணவன் அந்த நேர்மையை உடைத்துவிட்டு இன்னொரு பெண்ணை தேடி போனான் என்ற கோபத்தை விட, அந்த இன்னொரு பெண் தன் கணவனை வளைத்து பிடித்து கைக்குள் போட்டுக்கொண்டாள் என்ற ஆதங்கமே ரஞ்சனிக்கு இருந்தது. 1000 பேர் முன்னிலையில் கரம் பிடித்த மனைவிக்கே நேர்மையாய் இருக்க முடியாதவன் தனக்கு உண்மையாகவா இருக்கப் போகிறான் என்ற கேள்விக்கு பதிலாக, எங்கே அந்த ரஞ்சனி தன்னையும் குருமூர்த்தியையும் பிரித்து விடுவாளோ என்ற தவிப்பே மாதவியிடம் இருந்தது. இருவரின் இயலாமையையும் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டது என்னவோ குருமூர்த்திதான். ஆனாலும் அவர் இருவருக்கும் நல்ல பொருளாதார சூழ்நிலையை தான் உருவாக்கி தந்திருந்தார். அதுவும் ஆதவி பிறந்த பிறகு ஒரு அழகான அன்பும் அவரிடம் இருந்து கிடைத்தது. அதற்கு காரணமும் இருந்தது. ரஞ்சனி மூலமாய் அவருக்கு கிடைத்த மகன் ஒரு மூளை வளர்ச்சியற்ற குழந்தையாக போக, ஆதவியின் மீது நிறைய அன்பு இயல்பாகவே உண்டானது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஞ்சனிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க, அந்த பந்தத்தின் பற்றுக்கோல் அப்படியே மாறியது போலவே தோன்றியது மாதவிக்கு. அப்போது ஆதவிக்கு 10 வயது. குருமூர்த்தி மெல்ல மெல்ல மாதவியுடனான உறவை குறைக்க ஆரம்பித்திருந்தார். சமூகத்தில் அவருக்கு உண்டாகியிருந்த பெரிய மனிதன் அந்தஸ்தும் புதிதாய் பிறந்த பெண் குழந்தையும் அவருடைய சிந்தனைகளை வெகுவாய் அசைத்தது. அதற்காக மாதவியின் மீது அன்பும் ஆதவியின் மீதான பாசமும் எல்லாம் இல்லாமல் போகவில்லை. அது அப்படியே இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு நெருடல். மாதவிக்கு தாலி கட்டி மனைவி என்ற அந்தஸ்தை தந்து அவளை ஓரளவு சமாதானம் செய்தாலும், காசும் பணமும் தேவைக்கு வேண்டியதை செய்தாலும் அவரின் வருகை வெகுவாய் குறைந்து போனது. இதை சமூகம் அது இதுவென்று சப்பை கட்டு கட்டினாலும் நேர்மையான விஷயம் அவருக்கு செக்ஸ் என்பது அத்தியாவசியத்தில் இருந்து கீழிறங்கிவிட்டது என்பதுதான். அப்போ என்னை தேடி வந்ததும் பிள்ளை தந்ததும் செக்ஸுக்காக மட்டும்தானா? நான் அவருக்கு எதுவுமே இல்லையா? குடித்து முடித்ததும் கசங்கி எரியும் பேப்பர் கப்பை போல் தன்னை உணர்ந்தாள் மாதவி. ஏனோ அந்த கழிவிரக்கமே அவளை வியாதியில் தள்ளியது. நல்ல வேளை இறுக்கி பிடித்திருந்த உயிரை ஆதவி கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை காத்திருந்துதான் விட்டாள் மாதவி. குருமூர்த்திதான் தன்னுடைய மனைவி என்ற சகல மரியாதையுடன் அடக்கம் செய்தார். ஒரு வகையில் சிதற இருந்த அவளுடைய வாழ்க்கை அவராலே சரியானது என்று கூட சொல்லலாம். கை பிடித்த நாள் முதல் எந்த இடத்திலும் தவற விடாமல் அவளை கௌரவமாய் கடைசியாய் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் காபந்து செய்து விட்டார். அடுத்தது ஆதவிதான். கண்டிப்பாய் அவள் மீதும் குருமூர்த்திக்கு நிறைய பாசம் இருந்ததுதான். ஆனால் ஆதவியை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வர ரஞ்சனி காட்டிய எதிர்ப்புக்கு தலையசைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தவர். தங்கள் வீட்டுக்கு அருகிலேயே ஆதவிக்கு பிளாட் பார்த்ததும், அதே வேகத்தில் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்ததும் ஆதவியை வெகுவாய் தடுமாற வைத்தது. கல்லூரியில் படித்த தன் சக தோழி நான்சியின் மூலமாக மெல்பர்னில் வேலைக்கு வந்து சேர்ந்தாள். அங்கே மாதவியின் ஒன்றுவிட்ட அண்ணன் இருப்பதை அறிந்தவள் அவர்களின் அனுசரணை கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு வந்து நிற்க, நிர்மலா முதல் நாளே ஆதவியை விரட்டியடித்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.